ரெசிடென்ஷியல், கமர்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணிருக்காங்க. 45 பைசா வட்டியில லோன் வசதியும் பண்ணி தராங்க. எந்த பயமும் வேண்டாம். 2D 3Dன்னு வீட்டை அட்வான்ஸ்ட் பிளான் பண்ணி நம்ம இடத்தையே பயங்கரமா மாத்தி கொடுப்பாங்க. தொடர்புக்கு 9952134321. எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் ஹிர்திக். டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோடைய விளைவு தான் இந்த விஜய் ஹிர்திக் கார் அப்படிங்கிற சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நாம் ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலா பார்க்கலாம். இப்ப எம்ஆர்பி பிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு ரூல்ஸே கிடையாது. எம்ஆர்பி பிக்ஸ் பண்ணணுங்கிற தேவையே கிடையாது. அப்படின்னா எம்ஆர்பி பிக்ஸ் பண்ணக்கூடாத அளவுக்கு, அதாவது எம்ஆர்பி பிக்ஸ் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நமக்கு வந்து ஒரு தோசை நீங்க தள்ளுவண்டியில வாங்கினா 10 ரூபாய், ஓகேங்களா? தள்ளுவண்டியில் நீங்க போய் வாங்கினீங்க அப்படின்னா நின்றுட்டு தான் சாப்பிடணும், புரியுதுங்களா? மழை வந்தாலும் நினைஞ்சிட்டு தான் சாப்பிடணும். மிஞ்சி போனா ஒரு படுதா கட்டியிருப்பாங்க, நீங்க போய் ஒளிஞ்சுக்கணும். வண்டி போக வரும்போது புழுதி எல்லாம் அடிக்கும், அது எல்லாமே அந்த அந்த ஃபுட்ல படும் இல்லையா? நீங்க அதை அக்செப்ட் பண்ணி சாப்பிட்டு தான் ஆகணும். அப்போ உங்களுக்கு காஸ்ட் என்ன? இந்த காஸ்ட். அதுவே நீங்க வந்து ஒரு ஹோட்டலுக்கு வரீங்க, ஒரு தோசை 40 ரூபாங்கிறாங்க. அதுல உங்களுக்கு ஒரு டேபிள் போட்டு சேர் போட்டு கொடுத்து உங்களுக்குன்னு வந்து ஒரு சர்வர் வருவாங்க. நீங்க வந்து நல்ல ஓரளவுக்கு நீட் ஃபுட்டு வந்து நீட்டா சாப்பிடலாம். அடுத்து நீங்க வந்து சரவண பவன் இதெல்லாம் போறீங்க அப்படின்னா அங்க போகும்போது உங்களுக்கு 120 ரூபாய் அப்படின்னு ஏசி ஹாலு, நல்ல இன்டீரியர் டெக்கரேஷனு, சர்வீஸ் மாற மாற என்ன ஆகும்? டேரிப் ஆகிட்டே போகும். இப்போ அந்த டேரிப் எல்லாம் பேர் பண்றவங்க யாரா இருப்பாங்க அப்படின்னா அவர்களுக்கு அந்த பொருளாதார வல்லமை உள்ளவங்க தான் இருப்பாங்க. அவங்கவுங்க தேவை, அவங்கவுங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து என்ன ஆகும்? அவர்களுடைய பொருளாதார சூழ்நிலையை பொறுத்து அவங்க ஒவ்வொரு இடத்துக்கு போவாங்க இல்லையா? இப்போ மைவித்திரியை பொறுத்த வரைக்கும், இப்போ மைவித்திரியில நாம சொல்றோம் ரொம்ப பின்தங்கிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது ஒரு செலவினங்களை செலவை பத்தி, அதாவது எம்ஆர்பி பத்தி யோசிக்க வேண்டாம், நம்ம வாங்கலாம் அப்படிங்கிற மக்கள் இங்க இல்லை. அதனாலதான் வந்து பாமர மக்களுக்கு, அதாவது ஒரு ரொம்ப பின்தங்கிய மக்களுக்கு அரசு வந்து நிறைய விஷயத்த வந்து எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு பிக்சடா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பண்றாங்க. இன்னைக்கு நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு போறோம், மார்க்கெட்ல வெங்காயம், தக்காளி, வெண்டைக்காய், அது இது எல்லாமே வந்து இன்னைக்கு இந்த ரேட் என்னன்னு சொல்லிட்டு நிர்ணயிக்கிறாங்க. அதே நீங்க சூப்பர் மார்க்கெட் போறீங்க, அதை விட அதிகமா இருக்கும் இல்லையா? என்ன காரணம்? அங்க போறவங்க அவங்களுடைய பொருளாதார வளத்தை அவங்க அது சார்ந்து உள்ளவங்க அங்க போறாங்க. இங்க வரவங்க இருக்கிறதுலே 10 ரூபாய் எங்க கம்மியா கிடைக்கும், இருக்கிறதுலே 2 ரூபாய் எங்க கடையில போய் ஓரியாடக்கூடிய மக்கள் நம்ம மக்கள். இப்ப மையத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய பர்சன்டேஜ் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 ரூபா ஒரு பொருள் இருந்தா கூட, ஆனா எனக்கு 2 ரூபா குறைச்சு கொடுப்பீங்களா, ஆனா ஏதோ குறைச்சு கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓரியாடி வாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய மக்கள். நீங்க பில்லு கொண்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா எதையுமே பார்க்காம அப்படியே கொடுத்துட்டு உங்களுக்கு இன்னொரு 1000 ரூபாய் டிப்ஸும் கொடுத்து வரவங்க அங்க தாஜ் ஹோட்டல் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுடைய செலவினங்கள், அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலை, அவங்களுடைய எக்கனாமிக்கல் இதெல்லாம் நீங்க வந்து இவங்க கூட கம்பேர் பண்ணி நீங்க வியாபாரம் பண்றது யாருக்கிட்டன்னா இங்க நடுத்தர மக்களும் கீழே உள்ளவங்க. அப்போ இங்க எம்ஆர்பி பிக்ஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அப்படின்னா இங்க என்ன நடக்குது பாருங்க. அவரே சொல்றாரு 200 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை 3900 ரூபாய் எம்ஆர்பி போட்டு, 200 ரூபாய் கிடையாதுங்க, 196 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருள், அவ்வளவுதான். 196 ரூபாய் மதிப்புள்ள பொருளை நீங்க 3900 ரூபாய் மதிப்பு வச்சு விற்கிறீங்க அப்படின்னா அப்போ எத்தனை மடங்கு லாபம் வச்சு அந்த பணத்தை நீங்க வாங்குறீங்க? வாங்கி என்ன பண்றீங்க? அவங்களுக்கே திருப்பி கொடுக்குறீங்க. எப்படி திருப்பி கொடுக்குறீங்க? நீங்க வந்து விளம்பரம் பார்க்கறது மூலியமா, நீங்க வந்து கேப்சா போடுறது மூலியமா உங்களுக்கு வருமானம் வரும். சரி, இவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்குறீங்களா? இவங்களுக்கு கொடுத்தது போக மேல உள்ளவங்களுக்கு, இவங்களுக்கு சேர்த்து விட்டு இருப்பாங்க இல்லையா, இவங்களுக்கும் கொடுக்குறீங்க. இப்போ ஒரு சேல்னா நீங்க வந்து 10 ரூபாய்க்கு தோசை விற்கட்டும், 50 ரூபாய்க்கு விற்கட்டும், 120 ரூபாய்க்கு விற்கட்டும், 1500 ரூபாய்க்கு விற்கட்டும், அங்க சேல் அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னா முடிஞ்சிருது, புரியுதுங்களா? அங்க சேல் கம்ப்ளீட் ஆயிடுது. ஆனா மைவித்திரில என்ன ஆகுது அப்படின்னா நீங்க சேல் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு லைஃப் லாங் ரிட்டர்ன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா லைஃப் லாங் ரிட்டர்ன்னா எப்படி வரும்? அடுத்தடுத்து நீங்க சொல்ற மாதிரி முதல்லயே மைவித்திரில சேல் நடந்துருதாமா, அப்புறம் தான் மார்க்கெட்டிங்கே போறாங்களாம். அப்ப முதல்லயே சேல் நடக்குறீங்க இல்லையா? முதல்லயே நடந்த சேல் அவங்க கிட்ட இருந்துதான் நீங்க என்ன பண்றீங்க? எல்லாருக்குமே கொடுக்குறீங்க. எல்லாருக்கும் யாருக்கும் ஏற்கனவே இருக்கிறவங்களும் கொடுக்குறீங்க. அப்போ அடுத்தடுத்து உங்களுடைய இது பிரகாரம் ஆட்கள் வந்துகிட்டே இருக்கணும். வெறும் 196 ரூபாய் மதிப்புள்ள பொருளை அவன், அதாவது கன்சியூமர் கிட்டத்தட்ட 3600 ரூபாய், அதாவது இவங்களுக்கு கொடுக்குற ஆஃபர் விலையோட சேர்த்து 3900 ரூபாய் எம்ஆர்பி ஆமா இவங்களுக்கு வந்து கம்மி ரேட்ல கொடுக்குறாங்க. அப்போ அவ்வளவு பொருள் அவங்க வந்து அதிகமான விலை கொடுத்து அதை வாங்கணும்.
வாங்கிட்டே இருக்கணும். அடுத்து மக்கள் வந்து டவுன்லைன்ல வந்துட்டே இருக்கணும். இப்படி வந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். இதுதான் சொல்றோம், கீழே உள்ளவங்களுக்கு வாங்கி மேல உள்ளவங்க கொடுக்குறாங்க. இது என்ன ஆகும், வாழ்நாள் முழுக்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்களா. நீங்க அப்ராக்சிமேட்டா கணக்கு போடுங்க. ஒரு நாளைக்கு நீங்க வெறும் வந்து குரோம் மெம்பர் அப்படின்னா 480 ரூபா உங்களுக்கு வருமானம் வருது இல்லைங்களா. 480 ரூபா அப்படிங்கிறது நீங்க வந்து கணக்கு போடுங்க. உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளவு ஆகுது, அதாவது ஒரு 480 ரூபான்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளவு ஆகுது, ஒரு வருடத்துக்கு எவ்வளவு ஆகுது, அப்புறம் லைஃப் லாங் அப்படின்னு கொடுக்குறாங்க இல்லையா, எத்தனை வருடத்துல நீங்க போட்ட அமௌண்ட் ரிட்டர்ன் ஆகுது. நீங்க 200 ரூபா சேர்த்து விட்டீங்க அப்படின்னா அது கீழே கீழே ஆளுங்கள் வர வர அவர்களுக்கு அந்த பணத்தையும் சேர்த்து, இதாவதான் நீங்க வந்து ஒரே ஒரு ஆளா இருந்தா நீங்க மட்டுமே பணம் போட்டு நீங்க மட்டும் பணம் எடுத்துட்டு இருந்தா அதுவும் உங்களுக்கு 480 ரூபா வருது அப்படிங்கிறது அந்த கேப்சா போறதுக்கு டைம் டூரேஷன், டைம் சேவர் உங்களுக்கு கிடைக்காது. டைம் சேவர் வேணும்னா ஆளை சேர்த்து வரணும். சரி டைம் சேவர்லாம் வேண்டாம் நான் அப்படியே போட்டுக்கிறேன் அப்படின்னாலும் கூட உங்களுக்கு லைஃப் லாங் கொடுக்கணும் அப்படின்னா இது எத்தனை சதவீதம் ஒரு ஆண்டுக்கு ஆகுதுன்னு கணக்கு போட்டு பாருங்க. இந்த சதவீத தொகையை இவர்கள் வந்து எந்த பொருளை வித்து கொடுக்குறாங்க, குப்பைமேனி சோப்புக்கு வித்து கொடுக்கல. அவங்க சொல்ற மாதிரி சேமியா 2 பாக்கெட் வாங்கிட்டு போனாங்க, இன்னைக்கு பயங்கரமா சேர்த்து சொல்றாங்க, அதை வச்சு கொடுக்கல. வேற எதோ நீங்க சொல்றீங்க, இருமல் டானிக் இருக்குது, அதை சாப்பிட்டா இருமல் சரியா போயிடும், எதோ நீங்க சொல்றீங்க இல்லையா, எதையுமே வித்து கொடுக்கல. நீங்க அந்த ஹெர்பல் கேப்சூல மட்டும்தான் வித்து கொடுக்க முடியும். ஏன் அப்படின்னா ஹெர்பல் கேப்சூல் வந்து கிட்டத்தட்ட 1880% மேல லாபம் வைத்து விற்கக்கூடிய ஒரு பொருள். அது மனிதனுடைய அத்தியாவசிய பொருளா என்ன, அது ஆடம்பர பொருள். ஒரு பாமரன், அதாவது பாமரன் சொன்னா கோச்சிக்கிறாங்க, பாமர மக்கள் சொன்னா கோச்சிக்கிறாங்க. அதாவது ஏழ்மைப்பட்ட மக்கள் தனக்கு ஒரு பொருளாதார வளத்தை நாடி வரவங்க கிட்ட நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா விலை உயர்ந்த ஒரு பொருளை 1800 மடங்கு அதிகமா, ஏதாவது 191 ரூபாய் மதிப்புள்ள பொருள் 1800 மடங்கு லாபம் வச்சு ஒரு பொருளை அவன் தலையில கட்டுறீங்க. அதான் குப்பைமேனி சோப்பையாவது அவன் குளிச்சு தினமும் தேய்ச்சி கரைச்சிடுவான். வேற ஏதாவது ஒரு சேமியா கீமியா கூட எல்லாரும் கூட்டா சேர்ந்து கூட சமைச்சு சாப்பிட்டு தீர்த்துருவாங்க. இந்த கேப்சூல் என்னங்க பண்றது, இந்த கேப்சூல் என்ன பண்ண முடியாது வச்சுக்கிட்டு. ஆனா அது வந்து எழுதிங்க, எதுக்கு பொருள் கொடுக்குறீங்க, பொருளையும் கொடுத்து எனக்கு மாதம் வருமானம் கொடுக்கணும். ஏன் அந்த வேலையை செய்யறீங்க, எதுக்கு அந்த வேலையை செய்யறீங்க. இப்ப நீங்க பொருள் தான் விற்கிறீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயும் உங்க பொருளை மத்த பொருள் மாதிரி கொண்டு போய் வைங்க, மளிகை கடையில வைங்க, எல்லா பொட்டி கடையில வைங்க. ஒரு குப்பைமேனி சோப்பா, உங்க சோப்பு எவ்வளோ, வேற ஹெர்பல் ப்ராடக்ட் தயாரிக்கக்கூடிய இன்னொரு குப்பைமேனி சோப்புடைய ரேட் எவ்வளோ, ரெண்டையுமே வந்து வைங்க. எம்ஆர்பி பிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாதா. மக்கள் எதை வாங்குவாங்க, எது ரேட்டு கம்மியா இருக்கு, ரெண்டோட ஸ்பெசிபிகேஷனையும் பார்ப்பாங்க. இதுல போட்டுதான் இதுலயும் போட்டிருக்கிறாங்க. ஒரு சோப் தயாரிக்கணும்னா இதுல என்னென்ன இருக்குதோ அதுதான் இதுலயும் இருக்குது. நீங்க சொல்றீங்க ஹெர்பல் கேப்சூல் நீங்க கொண்டு போய் காமனா ஒரு ஸ்டோர்ல வைங்க, வேற ஹெர்பல் கேப்சூல் என்னென்ன இருக்குதோ அதேதான் இதுலயும் இருக்குது. அப்ப எதுக்கு நான் போய் இதை வந்து இவ்வளவு ரேட் கொடுத்து வாங்கணும், 3660 ரூபாய், எம்ஆர்பி 3900 ரூபாய், அது எதுக்கு நான் கொடுத்து வாங்கணும் அப்படின்னா 200 ரூபா உள்ளதை வாங்கிட்டு போயிடுவான். ஆனா இங்க எதுக்காக வாங்குறாங்க, ஆண்டுதோறும் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு வருமானம் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, அதுக்காக மட்டுமே இங்க வாங்குறாங்க, எதுக்காகவும் வாங்கல. அப்புறம் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா செல்லிங், ஃபர்ஸ்டே வந்து செல்லிங் நடந்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் இங்க என்ன நடக்குது அப்படின்னாங்க, இங்க வந்து மற்றதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அடுத்து சொல்றாரு இன்டர்நெட் அதை மட்டும் பேசிட்டு யாராவது கலாச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் ஸ்கிப் ஆயிட்டாருன்னு தெரியல, முழுசா முடிக்கல. ஏன்னா என்கிட்ட ஒருத்தர் போன் பண்ணி ரொம்ப நேரம் ஆர்குமெண்ட் பண்ணவர் சொன்னாரு, இன்டர்நெட் டேட்டா மூலியமா கம்பெனிக்கு வருமானம் வருது அப்படின்னாரு. இன்டர்நெட் டேட்டா வந்து இப்ப சொல்றாரு இது வந்து சேர்றவன் பிரச்சனை, நீ ஏன் கூவுற அப்படின்னு. உங்க ஏரியாவில ஒருத்தனை பயங்கரமா என்ன பண்றாங்க, சைனை திருடிட்டோ இல்ல ஏதோ ஒண்ணு தாக்குறாங்க அப்படின்னா ஆசைய உங்க பக்கத்துல பார்த்து நீங்க கைக்கு நின்றுட்டே இருப்பீங்களா, ஏதோ ஒண்ணு நடக்குது உங்களால முடிஞ்சதை நீங்க பண்ணுவீங்கல்ல. ஆனா திடீர்னு ஒருத்தங்க வந்து தெரியாம கரண்ட்ல வந்து கை வச்சுட்டாங்க, ஷாக் அடிச்சு நிக்கிறாங்க, என்ன பண்றாங்க, திடீர்னு ஒரு கட்டை எடுத்து அடிச்சு விட்டு அவர் ரிலீஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. இதே பாருங்க, ஒருத்தர் வந்து தெரியாம வந்து ஆத்துல வந்து இறங்கிட்டாரு, தண்ணி அடிச்சுட்டு போகுது, காப்பாத்துங்க அப்படிங்கிறாங்க. நீச்சல் தெரிஞ்சவங்க போய் குதிச்சு காப்பாத்துறது இல்லையா. அட குதிச்சவன் பிரச்சனை, நீ எதுக்குப்பா போறன்னா சொல்லுவீங்க. இது என்ன ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு பேச்சு. இது வாங்குறவன் பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை, என்ன நீங்க என்ன வேணா விற்பீங்க, நீங்க வாங்குறீங்க அப்படின்னா பரவாயில்ல, 10 பேரை வாங்க வைக்கிறீங்க, 10 பேர் தான் இன்னைக்கு வந்து லட்சக்கணக்கான பேர் உள்ள இருக்கிறாங்க.
அடுத்தது சொல்றாரு இன்டர்நெட் டேட்டா வந்து யூஸ் பண்றதுனால பணம் வருமா. இப்போ இன்டர்நெட் டேட்டாவை எல்லாரும் யூஸ் பண்ணா அதுலயே பணம் வரும் அப்படின்னா ஜியோ பாருங்க ரேட்டை ஏத்திட்டே போறான். இப்போ வந்து பிஎஸ்என்எல் வந்து டாடா டேக் ஓவர் பண்ணி பிஎஸ்என்எல் மக்கள்கிட்ட கொண்டு வந்து ரேட்டை குறைச்சி அவங்க கொடுக்கறதுக்கு பண்றாங்க. நிறைய பேர் லட்சக்கணக்கான பேர் பிஎஸ்என்எலுக்கு மாறிட்டு இருக்கிறாங்க. ஏர்டெல் ஏத்தி இருக்கிறாங்க, ஜியோ ஏத்தி இருக்கிறாங்க, வோடஃபோன் ரேட்லாம் ஏத்திட்டே போறாங்க. அப்போ டேட்டாவை யூஸ் பண்ணா கம்பெனிக்கு வருமானம் என்ன? டேட்டா ஃப்ரீயா கொடுத்து பாருங்கப்பா, விடிய பாருங்கப்பா, டேட்டாவை யூஸ் பண்ணி டேட்டாவை தீர்த்து கொடுங்கப்பா, எங்களுக்கு அதுலயே பெரிய வருமானம் வருது. திருப்பதிக்கு வந்து நீங்க மொட்டை அடிச்சாவே போதும், ஃப்ரீ. மொட்டை அடிக்கிறதுக்கு ஃப்ரீ. முதல்ல டோக்கன் வாங்கிட்டு இருந்தாங்க, மொட்டை அடிக்கிறதுக்கு ஃப்ரீ. நீங்க மொட்டை அடிச்சா போதும், ஏன்னா முடிய நான் ஏலத்துக்கு விட்டு அதெல்லாம் எனக்கு கோடி கோடியா வருமானம் வருது அப்படிங்கிற மாதிரி அந்த நிறுவனம் வந்து நீங்க டேட்டாவை யூஸ் பண்ணா போதும் அதுவே எங்களுக்கு பெரிய வருமானம் அப்படின்னா எதுக்கு டேரிப் எல்லாம் கொடுத்து உங்களுக்கு வந்து டேட்டாவை வந்து எவ்வளவு தூரம் செல் பண்ணிட்டு இருக்கிறாங்க? உங்களுக்கு ஃப்ரீயா டேட்டா கொடுத்துட்டு போக மாட்டாங்களா?